வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீக்கான டெக்னிக்கல் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். எக்கனாமிக் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்கமிங் லைவ்ல பேசலாம். அல்லது திங்கட்கிழமை வீடியோ முடிந்தால் நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பியூரா நம்ம டெக்னிக்கல் பற்றி பார்க்கலாம். ஸோ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய நியூஸஸ் கிடையாது. ஆனால் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீக்கில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு இருக்குது, யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் புதன்கிழமை பார்த்தோம்னா யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அண்ட் தென் செஃபோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அன்னைக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ செஃபோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட நமக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானதும் அதுக்கப்புறம் பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் புதன்கிழமை அன்னைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் புதன்கிழமையே நமக்கு யூஎஸ் உடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அண்ட் பில்டிங் பெர்மிட்ஸ் இருக்குது. ஏன்னா வியாழக்கிழமை யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால நமக்கு புதன்கிழமையே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கும். ஸோ வியாழக்கிழமை நமக்கு யூஎஸ் உடைய பெரிய இம்பேக்ட் இருக்காது. வெள்ளிக்கிழமையும் யூஎஸ் உடைய இம்பேக்ட் கிடையாது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே அப்படி ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள் யூஎஸ் கரன்சி பேஸ் பண்ணி கோல்டுக்கு பார்க்கும் பொழுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீக்கான முக்கியமான எக்கனாமிக் மூவ்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் மூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டேல மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு தான். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் இருந்த மார்க்கெட்டுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் தான் நமக்கு நடந்திருக்கு. ஸோ ஒரு சைட்வே மார்க்கெட் போட்டிருந்தாலும் டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் நமக்கு மார்க்கெட்டில் வந்திருக்கு. லாஸ்ட் வீக்கில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் இருந்தது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டில் செல் சைடு தான் போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். லைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே கீழே புஷ் பண்ணி நமக்கு மார்க்கெட் டவுன் சைடு வந்திருக்கு. இப்போ 4 hour சார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்த அந்த ட்ரையாங்கிள். ஓகே, நான் லைவ்ல கூட சொல்லியிருப்பேன். மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கு. மேலே சும்மா உடைத்தால் கூட கீழே தான் நமக்கு ஃபோர்ஸ் ஆகும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ செல் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்ஃப்ளேஷன் வரும் பொழுது நமக்கு டக்குன்னு மார்க்கெட் புஷ் பண்ணால் கூட நமக்கு செல் சைடு தான் வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் மார்க்கெட் அதே மாதிரி செல் சைடில் தான் புஷ் பண்ணிட்டு இப்போ நிற்குது. சரி, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலாமா? எஸ், கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் நம்ம 2 கிரைட்டீரியாவில் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ ஒன்று, மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் கரெக்ஷன் வரனால டைரக்டாக கீழே வரும். பட் அதற்கு முன்னாடி கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனோ இல்லை கீழே கொஞ்சம் இதுக்கு ஈக்குவலான அந்த ரெசிஸ்டன்ஸ் கரெக்ஷனோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகும். மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது செல் சைடு தான். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபெட் நியூஸ் வர வரைக்கும் சைடு வேலை இருந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். வியாழன் வெள்ளியில் மார்க்கெட் திருப்பி கீழே வரங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஸோ ஹீரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல புஷ் பண்ணியிருந்தாலும் இந்த டாப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஹை கொடுத்துட்டு இப்போ இம்மிடியேட்டாக மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. நமக்கு இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மோட், ரைட்? நமக்கு இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் மோட். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் கீழே இருக்கிற சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரும். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான சைட்வேஸ் இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் ரைட்டாக மார்க்கெட் மேலே புஷ் பண்ணிவிட்டு டவுன் சைடு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ப்ரைஸ் நல்லா பிரேக் கீழே புஷ் பண்ணிட்டு ஒரு கரெக்ஷன் பை கொடுத்து மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா செல் சைடுக்கு போகணும். பை சைட் போக வேண்டாம் ஹீரோ யூஎஸ்டியில். இதுவே மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறோம்,
ரைட்? இதுவே வந்து நம்ம ஒரு ஷார்ட் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டபுள் டாப் இருக்கு. ரைட்டுங்களா? இந்த டபுள் டாப்லாம் இருக்கிறனால ஒரு செல் மோடு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒருவேளை பிரைஸ் வந்து இப்போ மேலே நிற்கிற மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி நிற்கிற மாதிரி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த டபுள் டாப்புக்கு பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ண மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இப்படி கொஞ்சம் மேலே போயிட்டோ அல்லது கீழே புஷ் பண்ணும்போது செல் போகிறது தான் பெஸ்ட் சாய்ஸ். இல்லை பிரைஸ் வந்து மேலே பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா இந்த ஸ்ட்ராங்காக ஒரு ஹெவியாக ஒரு டபுள் டாப் போட்ட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு அப்சைட் புஷ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸை கம்பேர் பண்ணி யூரோ யூஎஸ்டியை எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் இப்போ நமக்கு யூரோ யூஎஸ்டி எங்கே இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கு. பவுண்டு யூஎஸ்டியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவு மார்க்கெட் வந்து புஷ் பண்ணலை. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரொம்ப சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் மார்க்கெட் இருக்கு. ஒன்று மேலே பிரேக் பண்ணுறதை விட கீழே சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் திருப்பி இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கீழே செல் சைடில் மார்க்கெட் பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. எனி செல் சைட் மூவ்மெண்ட் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா செல் போகலாம். ஏன் அப்படின்னா நம்ம டேலியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் நின்றுட்டே இருக்கு. ஸோ நல்லாவே மார்க்கெட் டீப் கரெக்ஷனுக்கு கீழே வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கீழே விட்டான் அப்படின்னா நமக்கு ஒரு செல் அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்ஷன் செல் அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த்தியாகவே கிடைக்கும். அதுக்காக தான் மார்க்கெட் இங்கே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஸ்திரேலியா யூஎஸ்டியோ நியூசிலாந்து யூஎஸ்டியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து யூஎஸ்டி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த அளவு அது ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே வரல. இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்துக்கு சில நியூஸஸ் இருந்தால் கூட ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய நியூஸஸ் கிடையாது. ஓகே, யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த பேர் நடக்கும். ஸோ இது பக்காவான சைட்வே மூமெண்ட்டு. இங்கே நம்ம டிசிஷன் எடுக்க வேண்டாம். நியூசிலாந்து யூஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவு ட்ரெண்டிங் மூமெண்ட் வரல. கொஞ்சம் மைல்டு ட்ரெண்டிங் மூமெண்ட் மார்க்கெட்டில் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் எனி செல் செட்டப் நமக்கு வந்து நியூசிலாந்து யூஎஸ்டியில் எனி செல் செட்டப் இப்படி வந்தால் நம்ம செல்குள்ளே போகலாம். நமக்கு ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுவே நம்ம வந்து யூஎஸ்டி கேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி அது செல் மோடில் இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ செல் சைடில் தான் இருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் லெவல் பக்கமாக இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்காக நம்ம பை போகலாம். இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே வரும் பொழுது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சர் பிரேக் பண்ணி இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி மேலே போச்சுன்னா தான் அதில் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே ஃபோர்ஸ் ஆகும். ஸோ செல் சைடு தான் கொஞ்சம் போகும். ஒருவேளை நமக்கு பிரேக் அப்படிங்கிற ஸ்ட்ரெச்சர் நடக்கணும் அப்படின்னா இங்கே பிரேக் அவுட் நடந்துட்டு மார்க்கெட் புஷ் பண்ண வேணா பை எதிர்பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் இந்த வீக் வந்து கொஞ்சம் அந்த கரெக்ஷன் வரும்போது என்ன ஆகுனா மார்க்கெட் யூஎஸ்டி கேடு மேலே வரும். இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு திருப்பி கீழே இறங்கும் வாய்ப்பு இருக்கும். நம்ம பை போகணும்னா பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இதை கிரியேட் பண்ணணும். இந்த ஏரியா வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கிரியேட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம பை சைட் ட்ரை பண்ணணும். இல்லைன்னா இன்னொரு ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்குது. ஆல்ரெடி ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பியூரா செல் இருக்கு. இது வந்து நமக்கு ஒரு மல்டி சப்போர்ட் லெவல். ஓகே, இது வந்து நமக்கு மல்டி சப்போர்ட் லெவல். ஸோ இதுக்கு கிட்ட ப்ரைஸ் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் கீழே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ராப் அப்படிங்கிறது கொடுக்க சான்சஸ் இருக்கும். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அந்த பை சைடுக்கு டேர்ன் ஆகும்போது நம்ம அப்போ பை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பிரேக் அவுட் நடந்தால் பை போங்க, இல்லைன்னா ஒரு சின்ன செல் போங்க. ஏன் இது வந்து ட்ரெண்ட் செல் தானே, பெரிய செல் நான் சொல்லலை அப்படின்னா பக்கத்தில் ஹெவியான சப்போர்ட் லெவல் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாக அதை பிரேக் பண்ண வாய்ப்புகள் கம்மி. யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கு வீக்லி இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மார்க்கெட் வந்து வீக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். இந்த சப்போர்ட் லெவல் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் புஷ் பண்ணி அங்கேயே ஹோல்ட் ஆகி நிற்கிது. ஸோ இந்த இந்த மார்க்கெட்டுடைய இந்த ரேஞ்ச் ஃபேக்டர் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்டெண்ட் தான் ஆக போகுது. ஸோ ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்டிங் ஃபேஸ் நல்லா மேலேங்கேயும் போயிட்டு வந்த மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ள மாட்டிக்கிச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் கொடுத்து கீழே வந்த மார்க்கெட் நமக்கு கீழேயும் ட்ரெண்ட் அப் ஆகலை. ரைட்,
ஸோ இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் புஷ் பண்ணுற மார்க்கெட் இந்த ஹைக்கும் போகாமல் இப்படியே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு ஹை அண்ட் லோ ஃபிக்ஸ் பண்ணுது, அடுத்த ஒரு ஹை அண்ட் லோ ஃபிக்ஸ் பண்ணுது, அதுக்குள்ளே இன்னொரு ஹை அண்ட் லோ ஃபிக்ஸ் பண்ணுது. இதுதான் ரேஞ்ச் ஃபேக்ஸ் அப்படிங்கிறது, ரேஞ்ச் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹை அண்ட் லோக்குள்ளே இருந்த மார்க்கெட் நியூவாக ஒரு ஹை அண்ட் லோவை கிரியேட் பண்ணுது, அடுத்தது ஒரு ஹை அண்ட் லோ இப்போ மார்க்கெட் கிரியேட் பண்ணுது. அப்போ எதுவுமே பிரேக் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக சைடில் இப்படி ஒரு பாக்ஸ் வரையும் போது வரைகிறது மட்டும்தான் ரேஞ்ச் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து இன்னர் ஸ்ட்ரெச்சர் ரேஞ்ச். இன்னர் ஸ்ட்ரெச்சருக்குள்ளேயே ரேஞ்சஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸோ அல்லது இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டோ பிரேக் ஆகிறத விட நமக்கு இதற்கு முந்தைய சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த லெவலோ அல்லது இந்த லெவலோ நமக்கு சப்போர்ட்ஸ் எல்லாம் நியரஸ்டாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது கீழே இறங்குறான்னு அர்த்தம். இல்லை இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ், இந்த செகண்ட் லெக்கில் வர இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும்போது தான் நம்ம பை சைடு போக ட்ரை பண்ணணும். இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் தி இதில் வந்து இது செல் சைடுக்கு தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கு, இல்லை இந்த சைடுவே மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். ஸோ இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் பைக்குள்ளே போயிடாதீங்க. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே எப்படி மார்க்கெட் போய் பிரேக் ஆகுதுன்னு பார்க்கணும். இது பிரேக் ஆனால் தான் இது டாப்பில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணும், அப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் மேலே போகும். பட் நமக்கு ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை இன்ஃப்ளேஷன் ரேட்டும் இருக்கிறனால இந்த மார்க்கெட் வந்து அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும். ஸோ அதனால தான் இங்கே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். சப்போர்ட் எல்லாமே நீங்கள் ஓவரால் இங்கேயே வச்சுக்கலாம், ஏன்னா பக்கமாக இருக்கிறத விட இந்த பாட்டம் சப்போர்ட்டே நம்ம எடுத்துக்கலாம். பட் ரெசிஸ்டன்ஸ் தான் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பை போய்க்கலாம். இல்லை கீழே சப்போர்ட் பிரேக் பண்ணால் தாராளமாக செல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல் டைம் தான் இருக்குது. ஸோ ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலில் இருந்தாலும் எப்போ வந்து நமக்கு இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட் மேலே போகும். பட் ஓவராலாக ஒரு இது வந்து ஒரு லாஸ்ட் லெக்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து வந்துட்டு ஒரு பெரிய தேர்ட் வேவ் கொடுத்துட்டு இப்போ ஃபிஃப்த் வேவ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கீழே வந்தால் கூட மார்க்கெட் இதை பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் திருப்பி அந்த டாப்பர், அவ்வளோ டாப்பர் போலனாலும் இந்த பேஸ் லெவல் வரைக்குமாவது மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 0.8800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் என்ன டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ ஒரு 4 ஹவரில் எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் லாஸ்ட் இதுலேயும் சொல்லியிருந்தோம், இந்த மல்டி ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இது கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர். கீழே வந்தாலும் நமக்கு எப்போ இந்த டாப் பிரேக் ஆகுதோ அப்போ மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் பைக்கில் போகுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா இந்த செல்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம் யூஎஸ்டி செஃப். ஸோ நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து புலிஷ் மூவ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வந்து லாஸ்ட் இதில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், ப்ரைஸ் வந்து அந்த ஏபிசி கரெக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ அது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அது அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் நாங்கள் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ இந்த வேவ்ஸ் போயிட்டுருக்கு, ஓகேங்களா, தேர்ட் வேவ்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டே ஃப்ரேம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே இருக்குது, ஓகே. பட் ட்ரெண்ட் பை, நல்லா புரிஞ்சுக்குங்க, இதில் எந்த மாற்றமும் இல்லை. மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது பையில் தான் இருக்குது. இப்போ இது வந்து கொஞ்சம் இம்பல்ஸ் மாதிரி இந்த மாதிரி நடந்தால் கூட நமக்கு ஒரு ஷார்ட் கரெக்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ ஒவ்வொரு ட்ரெண்ட்லேயுமே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹைக்கு போகுது, ஒரு லோவில் இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹைக்கு போகுது அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃப்ரேமில் போய் பார்க்குறோம். இங்கிறது வந்து ஒரு டே அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதோடைய ஷார்ட் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்று அழகாக இப்படி கரெக்ஷன் எடுத்து ஒரு ட்ரெண்டிங் அப் ஆகும், அல்லது ஒரு சைடுவே போட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் அப் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச்சரை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்டில் அதிகப்படியாக எல்லா டைமும் இல்லை, இப்போ ஒரு 4-5 ஸ்விங்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 ஸ்விங்ஸ் வருதுன்னா மினிமம் 3 ஸ்விங்கா அல்லது 4 ஸ்விங்கா அதே பேட்டர்ன்ஸில் தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா
ஸோ ஒரு ஷார்ட் கரெக்ஷன், ஒரு மார்க்கெட் வந்து இந்த லோல இருந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு சின்ன லைன் ட்ரா பண்றேன். ஸோ தட் மார்க்கெட்டோடைய மேஜரான ஹை இது ஒன்று, இது ஒன்று, ரைட்? சப்போர்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இங்கேருந்து ஏறின மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் போட்டு மேலே, ஒரு சின்ன கரெக்ஷன் போட்டு மேலே, அதே மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் போட்டு மேலே. ஸோ அந்த ஜிக்ஜாக் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெக்ல மாறினா கூட செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் மோடுக்குள்ள வந்தனால திருப்பி மார்க்கெட்ல இந்த ஜிக்ஜாக் மோடு வந்தோடனே மார்க்கெட் மேலே புஷ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, லென்த் வைஸ் நம்ம பார்க்க தேவையில்ல. இப்போ நம்ம லென்த் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, மெஷரிங் டூலை அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, ப்ரைஸ் வந்து இந்த ஹைல இருந்து இந்த லோ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்திருந்தாலும், இந்த ஹை டு இந்த லோ அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 110 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். அப்போ சேம் ஒருவேளை இன்னும் ஒன் மோர் ஹை போனால் கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் பொழுது மார்க்கெட்டில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அது நம்ம வந்து மினிமம் எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்போ ஒரு 350 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரலாமா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா இப்போ இந்த இடமே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்தால் மார்க்கெட் வந்து கீழே வரலாமான்னா ஹை ப்ராபபிலிட்டி, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரிப்பீட்டட் மோட். ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்பீட்டட் மோட் பிரகாரம் மார்க்கெட் இப்படி வந்துட்டு அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கும். பட் இது எப்போ ஃபெயில் ஆகும்? எக்கனாமிக்கா இஸ்ரேல் அண்ட் ஈரானில் வந்து நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் பொழுது ஸ்ட்ராங்காக புல்லிஷ்குள்ளே மார்க்கெட் போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கேட்டாங்க, சார் ரொம்ப ஸ்பீடாக மார்க்கெட் மேலே போகுது, அப்படியே போயிடுவானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் மோடு வந்தது. இங்கேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பெரிய கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வேணாம். இங்கே மார்க்கெட் இப்போ ஹோல்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு டாப்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் ஷார்ட் கரெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரி, இந்த ஷார்ட் கரெக்ஷன் ஒருவேளை 350 லெவல்ஸ் வரல, 3350 லெவல்ஸ் வரல அப்படின்னா மினிமம் 3400 லெவல்ஸ் அது கண்டிப்பாக மார்க்கெட் வரும். இங்கிருந்து கொஞ்சம் புஷ் அப்சைட் போனாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரும். ஒன்று இந்த சப்போர்ட்ல நம்ம பை எடுக்க ட்ரை பண்ணுவோம், அல்லது இந்த சப்போர்ட்ல பை எடுக்க ட்ரை பண்ணுவோம். செல் இப்போதைக்கு எடுக்க போறது இல்லை. செல் எடுக்கணும் அப்படின்னா ஷார்ட் ஃப்ரேம்ல போயிட்டு நாங்கள் செல் ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் இப்போ போட்டுட்டு இருக்கோம். மண்டே மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரி எதுவும் நடந்தால் கூட ப்ரைஸ் இப்படி போயிட்டு வரும்போது மட்டும் செல் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் அடுத்தது ஏதாவது ஒரு சார்ட்லேயோ அல்லது வந்து ஒரு வீடியோலையோ உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ டாப்பில் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வரலாமா? வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வரலாமானா வாய்ப்புகள் உண்டு. ஸோ மார்க்கெட் இப்படி கீழே வரலாம். என்னன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து சப்போர்ட் எடுத்தோடனே டக்குன்னு மேலே போக சான்சஸ் இருக்கும். அதனால தான் 400 லெவல்ஸ் நம்ம சொல்லலாம். 400லேருந்து 405 வரைக்கும் சப்போர்ட் சொல்லலாம். பட் கிளியரான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 350 லெவல்ஸில் தான் இருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கு தான் ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் அப்சைட் புஷ் பண்ணாலும் எனி ஸ்ட்ராங் செல் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம செல் ஒரு சின்ன செல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் 400 லெவல்ஸ்லையோ 350 லெவல்ஸ்லையோ மார்க்கெட் ரீச் ஆகும்போது கண்டிப்பாக பை எடுக்க அது நிற்கும். பட் பை சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா அந்த செல்லை ஒமிட் பண்ணிட்டு ட்ரெண்ட் பைக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் பை தான் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே பார்க்குற லைஃப் டைம் ஹையை திருப்பி பிரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வரும். இல்லை அங்கெல்லாம் வராதா, இந்த ஜோனை இப்போவே டைரக்டாக தாண்டலாமான்னா அப்போ நம்ம எக்கனாமிக்காக ஹெவியான ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வரும். ஓகே, ஸோ இதை வந்து ஷேடோ இப்போ இப்படி மேலே போயிட்டு அல்லது ஷேடோ கொடுத்தாலோ அல்லது ஷேடோ கொடுக்காமையோ அந்த புஷ் முடிஞ்சிட்டு, அதாவது இப்போ கீழே வந்துட்டு கடைசி அந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் போய் எண்டப் ஆகும் பொழுது இங்கேருந்து நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு இந்த எக்ஸ்பான்ஷன் மோட், இது வந்து எக்ஸ்பான்ஷன் ட்ரையாங்கிள் சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து கீழே இருக்கிற இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வந்து எண்டப் ஆக சான்சஸ் இருக்கும். ஓகே, இது அடுத்த ஸ்டோரி. நமக்கு இந்த வீக் என்ன நடக்கும் அப்படிங்கிறது
இறங்கி ஒரு 100 பாயிண்ட்ஸில் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். இன்னும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எங்கே கிடைத்தாலும் அதுக்கப்புறம் செல் போகலாம். இல்லை ஹையை ப்ரீச் பண்ணிடுச்சுனாலுமே நம்ம செல் போகலாம். ஹை ப்ரீச் பண்ணி நிற்கணும். நின்னதுக்கப்புறமும் நம்ம செல் போகலாம். நாங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வீடியோவில் சொல்கிறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா எங்கள் டெலகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம். அல்லது அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுங்கள். அல்லது இதே யூடியூப் சேனல்லையுமே நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த புல்லிஷ்னஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே வரும். ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் பை சைடில் இருக்கும். இப்போ கோல்டு வந்து நல்லா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தால் கூட சில்வர் கீழே வர்றது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது கோல்டை விட. ஆனால் கோல்டு ரெசிஸ்டன்ஸில் மாட்டுச்சுன்னா ஹெவியாக ஃபால் ஆகும், சில்வர் ஸ்லோவாக ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒன் மோர் ட்ராப் வந்ததுக்கப்புறம் ஒரு ரைஸ் அப்படிங்கிறது சில்வரில் வந்ததுக்கப்புறம் தான் அரௌண்ட் 38 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயும் போகும், பட் மினிமம் 38 வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் புஷ் பண்ணிச்சு அப்படின்னா 38ல் போய் எண்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒன் மோர் புஷ் அப்படிங்கிறது சில்வரில் இருக்கும். நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயினில் பார்த்தீங்கன்னா இந்த இம்பல்ஸ் முடிஞ்சிட்டு கரெக்ஷன் மோடில் இருக்குது. இப்போ ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவல், மல்டி சப்போர்ட் லெவல், ஓகேங்களா? இந்த மல்டி சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணும்போது கரெக்ஷனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவான். ஸோ ஹையர்லாம் போவான், பட் அதுக்கு முன்னாடி கீழே இப்போ பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதனால இந்த டாப் போக முடியல. இங்கே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறான். ஸோ தட் ப்ரைஸ் வந்து கீழே 100 பிரேக் பண்ணும்போது நமக்கு கீழே கொஞ்சம் கரெக்ஷன் மோடுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸில் போய் இருக்குது. இங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது. இன்னும் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகலை. ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நல்லாவே மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ராப் பாசிபிள் இருக்கும். ஸோ செல் சைடு வாய்ப்புகள் பிட்காயினில் அதிகமாக இருக்கும். ஸோ யூஎஸ் ஆயில் அப்படிங்கிறது அந்த டென்ஷன், இஸ்ரேல் ஈரானுடைய டென்ஷன்னால நல்லாவே மார்க்கெட் ஃப்ளை ஆயிடுச்சு. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மார்க்கெட்டில் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே தான் புஷ் பண்ணும். ஸோ எனி ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. பட் இது முழுக்க நமக்கு எக்கனாமிக்காக என்ன ஒரு முறை இங்கே வந்துட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் போட்டிருந்தா ஒரு பெரிய ரேலியை பார்க்கலாம். அந்த டென்ஷன் ஃபீவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி மார்க்கெட் கீழே இறங்க சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்க. இது வந்து எக்கனாமிக் பேஸ் பண்ணி நடக்கும். டெக்னிக்கல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நாங்கள் அந்த சொன்ன அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ்னஸ் கொடுத்தா கூட திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா ட்ராப் ஆகிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணாலும் இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆகும்போது மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே 23,500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டி கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே வரும்போது சப்போர்ட் கிடைச்சா திருப்பி புஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அது அடுத்தது பார்ப்போம். இங்கே மார்க்கெட் எப்படி ஃபால் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் செல் சைடு கிடைச்சால் எடுத்துக்குங்க. ஏன்னா டாப்பர் வந்து இந்த பிரேக் பண்ணி நல்லா போனால் மட்டும்தான் மேலே போகும், இல்லைன்னா போகாது. அது ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த்துக்காக மார்க்கெட் வந்து அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி வெளியில் போகும்போது தான் நம்ம அடுத்த லெவல் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.